சோபர் எடிஷன் ஆஃப் மேட்ச் பார்த்தீங்களா பாஸ்? வீக் 3 இப்போ தான் முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு ஒரு சோலோ பாட்காஸ்ட் தான் இது. ஆனால் ஒரு ஷார்ட்டாக வச்சுக்க போகிறோம். ஒரு டீமும் ஒரு 3 வீக்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் எந்தெந்த ஸ்டேஜில் இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ப்ராபப்ளி ஒரு 2 மினிட்ஸ் பர் டீம். அதுக்கு மேலே வில் நாட் கோ டூ டீப். ஆனால் எந்தெந்த டீம் எங்கெங்கே நிற்குது, எந்த டீம் ஐ கேச்சிங்காக இருக்குது. அஃப்கோர்ஸ் பஞ்சாப்லேருந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம். சிஎஸ்கே எங்கே போய் நிற்கும், முடியுமா முடியாதா, எல்லாத்தையுமே நம்ம ஒரு 2 மினிட்ஸ் பார்ட்ஸில் வந்து 10 டீமையும் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் வந்து என்னடா இந்த ஐபிஎல் திருப்பி ஆரம்பிச்சிட்டாங்களாடா, என்னடா நடக்கிறது, இப்போ தான் கேட்சப் பண்ண போகிறேன் அப்படின்னு உங்களுக்கு யாராச்சும் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் ஒரு 20 மினிட்ஸ் டவுன் த லேன் ஐ திங்க் உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபுல்லாக கேட்சப் பண்ணிடுவீங்க அப்படிங்கிற ஒரு அதுக்கான ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு இது. ஓகே, ஆரம்பிக்கலாம். ஆஸ் யூஷுவல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து டேபிளில் 10 டீம் இருக்குது. கீழேருந்து ஆரம்பிக்கலாமா மேலேருந்து ஆரம்பிக்கலாமா அப்படின்னு யோசிச்சுருந்தேன். ஐ திங்க் பாசிட்டிவாக ஆரம்பிப்போம் நம்ம. ஃபஸ்ட் பஞ்சாப். வாட் ஆர் ரிஃப்ரெஷிங் டீமுங்க இது இந்த தரம். மீன் லாஸ்ட் இயரே வந்து ரிக்கி பாயிண்டிங் இந்த டீமை தயாரிக்கும் போதே வந்து நம்ம பார்த்தோம். எல்லாமே அன்கேப் பிளேயர்ஸ், எக்கச்சக்க அன்கேப் பிளேயர்ஸ். பிரப் சிம்ரன் சிங்காக இருக்கட்டும், பிரியான்ஷ் ஆர்யாவாக இருக்கட்டும். சச் அன் என்டர்பிரைசிங் கிரிக்கெட். நம்ம 2024 வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து இந்த புது ட்ரெண்ட் ஆரம்பித்தாங்க. 200 இஸ் த பார் ஸ்கோர் அப்படின்னு நம்ம யோசித்தோம். ஆனால் அதை ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துன்னு போனது வந்து இப்போதைக்கு இந்த டீம் தான். பவர் பிளேயில் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 12 பர் ஓவர் ஸ்ட்ரைக் ரேட்டில் அடிச்சிட்டு இருக்காங்க. மிடில் ஓவர்ஸில் அதுக்கப்புறம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓவரால் ரன் ரேட்டே வந்து அவங்களுக்கு 11. லைக் ஜஸ்ட் டைஜஸ்ட் தட். ஸோ அவங்க வந்து டீஃபால்ட்டாக 220 அடிப்பாங்க. இன்ஃபேக்ட் ஃபஸ்ட் பேட்டிங் அவங்களுக்கு பண்ணுறதுக்கான முதல் தடவை அவங்களுக்கு வாய்ப்பு வந்து இன்றைக்கி தான் வந்துச்சு. அப்போ 250 அடிச்சிட்டாங்க லக்னோவோட. ஸ்ரேயஸ் ஐயர் ஞாபகம், இந்தியா டீமில் அவர் இல்லை. 3 ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிருக்காரு ஆல்ரெடி. 197 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆங்கர் ரோல் ப்ளே பண்ணுறாரு அவர் ஆல்மோஸ்ட். நம்ம இன்னொரு ஒரு இம்பார்ட்டன்ட் கேப்டன் பற்றியும் நம்ம பேசுவோம், விச் இஸ் ரஜத் பாட்டிதார். பட் அது நம்ம ஆர்சிபி போது ஒரு 2-3 மினிட்ஸ் டவுன் த லைன் பேசுவோம். ஆனால் பிரியான்ஷ் ஆர்யா 10 balls 39 runs, மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்ட். ஐ திங்க் தட் ஜஸ்ட் சிக்னிஃபைஸ் அவங்களோட கிரிக்கெட் அவங்க எந்த லெவலில் விளையாடிட்டுருக்காங்கன்னு. முக்கியமானது என்னென்னா சேசிங்கில் கூட பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தேர்ட் கியர்லேயே வந்து 210 சேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. சென்னையோட 18.4 overs ஆர் சம்திங் லைக் தேட். அதுலேயே வந்து 210 சேஸ் பண்ணாங்க. எஸ்ஆர்ஹெச்சோட 220 சேஸ் பண்ணாங்க. எப்போது லைக் 19 ஓவர்ஸில். மும்பையோட 17th ஓவர்லேயே வந்து 198 சேஸ் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு பேட்டிங் வந்து இட்ஸ் ஜஸ்ட் டேக்கன் இட் டு த நெக்ஸ்ட் லெவல். ஒரே ஒரு எடிஷன் கூப்பர் கான்லி கொண்டு வந்தாங்க. அண்ட் இன்றைக்கி அவர் மட்டுமே வந்து ஐ திங்க் 82 in 43 balls ஆர் சம்திங் அந்த மாதிரி டெலிவர் பண்ணார் இன்றைக்கி. ஸோ வித்தவுட் அ டவுட் பிளே ஆஃப் either 1 or 2 and I think most probably number 1. இன்ஃபேக்ட் இது கோல்டன் சான்ஸ் அவங்களுக்கு இந்த தரம் ஐபிஎல் ஃபஸ்ட் டைம் அவங்க வந்து அவங்களோட ஹிஸ்ட்ரியில் ஜெயிக்கிறதுக்கு. அண்ட் அவங்களுக்கு காம்படிஷனாக இருக்க போகிறது ப்ராபப்ளி அதர் ஃபைனலிஸ்ட் ஆர்சிபி. அ டீம் வித் நோ ஹோல்ஸ்னு சொல்லலாம் ஆல்மோஸ்ட். மெயின் 2 காரணம் சொல்லுவாங்க. ஒன்று, ஐ திங்க் அவங்களோட பேட்டிங் அஃப்கோர்ஸ் இருக்கவே இருக்குது. விராட் கோலி நம்ம இப்போ எடுத்தோன்னா இந்த சீசன் மட்டுமே 170 ஸ்ட்ரைக் பண்ணுறாரு. இட்ஸ் வெரி என்ன சொல்கிறது, விராட் கோலி வந்து ஜென்ரலி நம்மளே வந்து இந்த பாட்காஸ்ட் நிறையா நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடி. மாடர்ன் T20 T20 வேர்ல்ட் கப்பில் வந்து லோ ஸ்கோரிங் மேட்சாக இருக்கும்போது 160 பார் ஸ்கோராக இருக்கும்போது அவர் நல்லா சேஸ் பண்ணுறாரு, அது விளையாடு. பட் அவர் விக்கெட்டுக்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்குறாரு அப்படின்னு. ஆனால் அவரோட ஃபர்ஸ்ட் 10 ball ஸ்ட்ரைக் ரேட் இந்த தடவை நீங்கள் பார்த்தீங்கனாலே ஐ திங்க் இட்ஸ் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 200. இன்னொன்று, அவங்களோட என்னது ஒரு துரந்தர் ரன்வீர் சிங் மாதிரி அவர் ஹேர் ஸ்டைலில் வந்து இறங்கியிருக்காரு ரஜத் பாட்டிதார். அவர் மட்டுமே 18 6 மிடில் ஓவர்ஸில் ஹையஸ்ட் லீகில். ஐ திங்க் ஸ்ரேயஸ் ஐயர் தான் செகண்ட் ஹையஸ்ட் நினைக்கிறேன். எல்லாரும் லீகில் மிடில் ஓவர்ஸில் பேட்டிங் ஸ்ட்ரைக் ரேட் வந்து 150 160ங்க. அவரோட ஸ்ட்ரைக் ரேட் மட்டும் 220. ஸோ தட் ஜஸ்ட் ஷோஸ். இன்னொன்று, பாலிங்கில் பார்த்தீங்கன்னா ஜாஷ் ஹேசல்வுட் அஃப்கோர்ஸ் வந்திருக்காரு. டஃபியை வந்து கொண்டு வந்தாங்க, செம்மையாக ரோல் ப்ளே பண்ணார் ஓப்பனிங் மேட்சை, மேன் ஆஃப் தி மேட்ச் எஸ்ஆர்ஹெச்சோட. ஆனால் பாலிங் வந்து அவங்கள பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அபவ் பார் தான். ஒரு எக்ஸ்ட்ராடினரின்னு கிடையாது, ஆனால் ஹோல்ஸ் கிடையாது அந்த பாலிங் லைனப்பில். பட் பேட்டிங்
இட்ஸ் ஜஸ்ட் நெக்ஸ்ட் லெவல். 97 ரன்ஸ் இன் 5 ஓவர்ஸ். ஐ திங்க் சிஎஸ்கேயோட சீசன் ஆல்மோஸ்ட் அங்கேயே முடிச்சிட்டாங்க அவங்க. ஸோ இட்ஸ் வெரி 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 ஸ்ட்ராங் கண்டெண்டர்ஸ் ஃபார் ஃபைனலிஸ்ட் அகேன். அடுத்த டீம் ராஜஸ்தான் ராயல்ஸ். ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆக்சுவலி லாஸ்ட் 2 மேட்ச் வந்து கொஞ்சம் ஸ்லைட் ஆனால் கூட ஐ திங்க் இட்ஸ் ஒரு மேன், ஒரு பாய் தாங்க. இட்ஸ் அபவுட் த பாய் வண்டர் வைபவ் சூரியவன்ஷி. 200 ரன்ஸ் 5 மேட்ச் விளையாடிருக்காரு. 300 ஆல்மோஸ்ட் அவர் ஸ்ட்ரைக் ரேட். பட் எல்லாருக்கும் என்ன ஞாபகம் இருக்கும்னா, ஜஸ்பிரீத் பும்ராவை எப்படி 2 6 அசால்ட்டாக அடிச்சாரு, ஜாஷ் ஹேசல்வுட் எப்படி ட்ரீட் பண்ணாரு. அண்ட் எல்லாரும் சொல்லிட்டாங்க, ஓகே இவர் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார், இப்போ இந்தியாவோட ரிப்ரசன்ட் பண்ணுறதுக்கு இவர் தான் அடுத்த ஃபேஸ் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட்டாக வரப்போகிறாரு அப்படின்னு. ஆனால் ஒரு சின்ன கன்சர்ன் என்னென்னா, ஆர்ஆரில் வந்து சஞ்சு சாம்சன் இல்லை அஃப்கோர்ஸ். ஆனால் நீங்கள் வைபவ் சூரியவன்ஷி, யசஸ்வி ஜெய்ஸ்வால் அந்த காம்பினேஷன் நீங்கள் ஒரு தடவை எடுத்து சைடில் வச்சுட்டிங்கன்னா, மற்ற பேட்டிங் வந்து இன்னும் அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணலை. ரவீந்திர ஜடேஜா ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரைக் ரேட் 118, ஒரு சேஸ் வந்து கொண்டு போனார், லோ ஸ்கோரிங் மேட்ச். ஆனால் ஷிம்ரன் ஹெட்மயர் இன்னும் அந்த அளவுக்கு ஒன்றும் கான்ட்ரிபியூஷன் இல்லை. எஸ்ஆர்ஹெச்சோட ஆக்சுவலி அது வந்து ஒரு 200ஓட கம்மியாக தான் அடிக்கணும். ஆனால் அந்த 205 நினைக்கிறேன் அடிச்சிருக்கலாம். அந்த சேஸ் 9 for 5 அவுட் ஆயிட்டாங்க. கொஞ்சம் அந்த வல்னரபிலிட்டிஸ் லைட்டாக இருக்குது. பட் பாலிங் அகெயின் இஸ் அ வெரி வெரி ஸ்ட்ராங் சூட். வாட் அன் இன்ஸ்பைரிங் பிக். ரவி பிஷ்னோய் 6 crores. இந்த 6 crores 7 crores லெக் ஸ்பின்னரை தூக்கிறதுல வந்து ஐ திங்க் இவங்க ஒரு மாஸ்டர் கிளாஸ் இவங்க எடுக்கலாம்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் யுஜ்வேந்தர் சஹல் எடுத்தாங்க, நல்ல பெனிஃபிட்ஸ். இந்த தரம் ரவி பிஷ்னோய் எடுத்திருக்காங்க. ஸோ பாலிங்கில் வந்து ஹோல்ஸ் அவ்வளோவா இல்லை. ஆனால் பேட்டிங்கில் வெதர் இட்ஸ் ரியான் பராக் த கேப்டன், இன்னும் பேட்டிங்கில் அந்த அளவு கான்ட்ரிபியூஷன் இல்லை. பட் அண்ட் லோவர் ஆர்டரில் கூட they haven't got the right chances because it's all focus வந்து ஃபுல்லாக வைபவ் சூரியவன்ஷி அண்ட் யசஸ்வி ஜெய்ஸ்வால் மேலே இருக்குது. பட் ஆனாலுமே ஐ திங்க் இட்ஸ் அ ஸ்ட்ராங் எனஃப் டீம் டு மேக் இட் டு பிளே ஆஃப் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த டீம் நம்பர் 4 வந்து இப்போ யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். ஆல்மோஸ்ட் கில்லி பார்த்துக்கலாம் ஆஸ் அ சன்ரைசர்ஸ் ஃபேன். அவங்க ரொம்ப லக்கிங்க. ஐ டோன்ட் திங்க் அவங்க வந்து 4th பொசிஷனில் இவ்வளோ ஹெல்தி ரன் ரேட்டோட 0.566 ரன் ரேட்டோட அவங்க இருப்பாங்க அப்படின்னு யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அஃப்கோர்ஸ் அந்த ராஜஸ்தான் ராயல்ஸோட ஒரு மேசிவ் வின் 9 for 5 ஆல்மோஸ்ட் ஆக்கிட்டாங்க. பட் இந்த டீமில் வந்து அஃப்கோர்ஸ் யூ ஹாவ் அபிஷேக் சர்மா அண்ட் டிராவிஸ் ஹெட், இஷான் கிஷன் பேட்டிங் லைக் அ ட்ரீம். பேட்டிங்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது. என்டர் கிளாஸின் திருப்பி ஃபார்மில் வந்துட்டார். நிதிஷ் ரெட்டி ஸ்கோர்டு ஒரு 2 நல்ல பர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்துருக்காரு. ஆனாலுமே இந்த டீமுக்கு வந்து பாலிங் இஸ் கோயிங் டு பி அ வெரி பிக் ப்ராப்ளம். சிவங்குமார் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, ஸ்டோரி சூப்பராக இருக்குது. இவர் ரைட் ஆர்ம் பாலராக வந்து ஆனால் லெஃப்ட் ஆர்ம் பாலராக மாறிட்டார். லெஃப்ட் ஆர்ம் ரிஸ்பின் என்றைக்குமே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் ஹி வாஸ் த கேம் சேஞ்சர் அகேன்ஸ்ட் சிஎஸ்கே as well. ஆனால் பிரஃபுல் ஹிண்டே ஒரு மேட்ச் நல்லா விளாடினார். ஷாகிப் ஹுசேன் நல்லா தூபேயோட போல்ட் பண்ணார் சிஎஸ்கேயோட, அண்ட் தட் வாஸ் அ க்ரூஷியல் விக்கெட். இதெல்லாமே இருக்குது. பேட் கமின்ஸ் இன் ஃபர்ஸ்ட் திருப்பி வரப்போகிறார் அடுத்த இந்த வாரம். ஆனாலுமே ஒரு ஹோல் இருக்குது. லைக் யூ டோன்ட் see தட் ஸ்ட்ரைக் பாலர். ஒரு ராஷித் கான், அது இப்போ கூட நான் வந்து சொல்லிகிட்டே இருப்பேன். அவங்க பண்ண சிங்கிள் பிக்கஸ்ட் மிஸ்டேக் வந்து ராஷித் கானை யூனோ பறி கொடுத்தது தான். அண்ட் பறி கொடுத்துட்டு கேன் வில்லியம்ஸில் ரீட்டைன் பண்ணாங்க. அப்போ இந்த டீம் வந்து ரொம்ப லக்கியாக தான் இருக்கணும். அவங்க வந்து டாப் 4 போவாங்களான்னு. அதுக்கான இன்னொரு 2 ரீசன் சொல்லிடுறேன். நம்பர் 1, லியம் லிவிங்ஸ்டன் எடுத்து பாருங்கள். 14 crores கொடுத்து வாங்கியிருக்காங்க. பட் கஷ்டப்பட்டு இம்பேக்ட் சப்பா அப்பப்போ யூஸ் பண்ணுறாங்க, அவ்வளோதான். அந்த 14 crores மேபி இன்னொரு 2 crores போட்டு மஹிஷா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் பாலர் அந்த இடத்துல ஒரு டஃபி இல்லை ஈவன் மஹேஷ் தீக்ஷனா ஃபார் 2 crores அங்கே அவைலபிளாக இருந்தார். ஸோ தே குட் ஹவ் கான் ஃபார் அ மோர் என்ன சொல்கிறது, ஒரு பாலிங்கை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கான ஒரு பிக் ஒன்று எடுத்துருக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்தியன் யங்ஸ்டர்ஸ் மேலே டிபெண்ட் ஆயிருக்காங்க. அன்ப்ரூவன் யங்ஸ்டர்ஸ் ஸோ ஃபார். ஆனால் இது வரைக்கும் லாஸ்ட் ஃபியூ மேட்சஸில் அவங்க டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்கோர் 220, அதுக்கப்புறம் ஸ்லோவர் பாலை போட்டு எப்படியாச்சும் டிஃபெண்ட் பண்ணுங்கப்பா அப்படிங்கிறது தான் அவங்க ஃபார்முலாவாக இருக்க போகிறது. 50-50ங்க கொஞ்சம். இன்ஃபேக்ட் ஐ வில் சே 40-60 குவாலிஃபை ஆக மாட்டாங்க அப்படி. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அடுத்த 2 டீம்ஸ் தான் கொஞ்சம் பெட்டர் சான்சஸ் இருக்குது குவாலிஃபை பண்ணுறதுக்கு. நம்பர் 5 டெல்லி கேபிட்டல்ஸோட சீசன் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இட்ஸ்
ஒருத்தரை சுற்றி தான் நடக்குது. இட்ஸ் கோனா பி டேவிட் மில்லர். டேவிட் மில்லர் தான் வில்லன், டேவிட் மில்லர் தான் ஹீரோ. அது எப்படி இன்னும் அந்த ரன் எப்படி அவர் ஓடாம இருந்தாருங்கிறது ஆச்சரியமா தான் இருக்கு. ஒரு குல்தீப் யாதவ் கமான் 1 பால் 1 ரன் முடியும் அவரால. ஸோ அவர கொஞ்சம் ட்ரஸ்ட் பண்ணிட்டு அந்த இடத்துல ஒரு ரன் எடுத்துட்டு, இல்லாட்டி அது அந்த இடத்துல பாயிண்ட் ஒண்ணு ஜெயிச்சிருந்தாங்கன்னா, ஐ திங்க் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் நம்பர் 2, நம்பர் 3 இல்ல நம்பர் 4ல இருந்திருப்பாங்க. ஆ ஆனாலுமே இவங்களுக்கு கொஞ்சம் சான்சஸ் இவங்க இன்னும் லேக் பண்றதுக்கான ஒரு ஸ்டாட் ஒண்ணு சொல்லுவேன். அ நிதிஷ் ராணா அண்ட் அக்ஷர் பட்டேல். அவங்க இன்னும் பேட்டிங் வரவே இல்லைங்க அவங்க. பேட்டிங் பார்ட்டியிலேயே வரல. நிதிஷ் ராணா வந்து ஹிஸ் ஆவரேஜ் இஸ் 6. அக்ஷர் பட்டேல் ஆவரேஜ் இஸ் 9. ஸ்ட்ரைக் ரேட்ஸ் ஆர் லைக் இன் 110, 105. ஸோ 2 ரியலி இம்பார்ட்டன்ட் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இவங்களுக்கு. ஆனா அவங்க ஃபார்ம்ல வரல. கேஎல் ராகுல் ஆன் அண்ட் ஆஃப் அடிச்சா 94 இல்ல 57 அகெயின்ஸ்ட் ஆஃப் கோர்ஸ் ஆர்சிபி அடிச்சாரு. இல்லாட்டி 10 பால் கூட அவர் வந்து சர்வைவ் ஆகல. அவ ஸோ ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு பி அ 50-50. அவங்க பாலிங் இஸ் ஸ்டில் இன்டாக்ட். ஆனால் குவாலிஃபை ஆவாங்களா? மேபி 49, 51 சொல்லலாம். ஆமாட்டாங்க அப்படின்னு. அடுத்த டீம், இந்த டீம் வந்து எனக்கு தெரிஞ்சு டாப் 4ல வரணும். விச் இஸ் ஆனால் இப்போ கரண்ட்லி நம்பர் 6ல இருக்காங்க. விச் இஸ் குஜராத் டைட்டன்ஸ். ராக் சாலிட் பேட்டிங். ஆனால் அது எவ்வளோ ராக் சாலிடான பேட்டிங்னா, இவங்க டாப் 3 சாய் சுதர்ஷன், சுப்மன் கில் அண்ட் பட்லர் அவங்க எவ்வளோ பால்ஸ் அவங்க விளையாடுறாங்கன்னா, அவங்களோட இம்பேக்ட்ஸ் ஆஃப் ஷாருக் கான் பேட்டிங்க்கு வரும்போது டோட்டலாகவே இந்த சீசனில் 12 பால்ஸ் தான் அவர் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இவங்களோட மிடில் ஆர்டர், லோவர் ஆர்டர் யாருக்குமே தெரியாது அது என்னன்னு. பிகாஸ் இந்த டாப் 3 மட்டுமே இவங்க எப்போதும் 18 ஓவர் விளையாடி அண்ட் ரிஸ்க் ஃப்ரீ கிரிக்கெட் விளையாடுவாங்க. 200 ரன்ஸ் அடிப்பாங்க, 205 அடிப்பாங்க. ஆனால் அப்படியே பார்த்தாலே தெரியாது சாய் சுதர்ஷன் அண்ட் கில் விளையாடும்போது. மோர் இம்பார்ட்டன்ட்லி ஐ திங்க் இவங்களோட பாலிங் லைனப். தே ஹேவ் த பெஸ்ட் ஆவரேஜ் இன் த லீக். இது வரைக்கும் 24 இஸ் ஆவரேஜ் ஆஃப் த அவங்களோட டாப் 4 ஃபாஸ்ட் பாலர்ஸ். கசிகோ ரபாடா ஆர் முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா. பிரசித் கிருஷ்ணா அகெயின் எமர்ஜிங் ஆஸ் லாஸ்ட் டைம் பர்பிள் கேப் வின்னர் இருந்தார். இந்த தடவை திருப்பி ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் ஆல்மோஸ்ட் எமர்ஜ் ஆகி வந்துட்டு இருக்காரு. ஆனாலுமே ஒன்று சொல்ல ஒரு இவங்களோட ஒரு சீக்ரெட் ஸ்டாட் ஒன்று சொல்லணும்னா தட் இஸ் முகமது சிராஜ். முகமது சிராஜோட பவர் பிளேயோட எக்கானமி பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் 7.5 or 7.6. ஜஸ்ட் கோஸ் அண்டர் த ரேடார். ஒரு விக்கெட் ஒன்று எடுத்துடுறாரு, அங்கேயே அப்படியே டக்குன்னு அங்கே முடிச்சிடுறாங்க. அண்ட் அவரை வந்து டெத்தில் அவ்வளோவா யூஸ் பண்ணுறது இல்லை. அசோக் குமார் இஸ் அ வெரி வெரி ப்ராமிசிங் பிக். 150 வித்தவுட் எனி எஃபர்ட் போடுறாரு. ஸோ மயங்க் யாதவ் பற்றி நம்ம யோசித்தோம் முன்னாடி. பட் ஐ திங்க் அசோக் குமார் பற்றி அதே நம்ம சொல்ல விரும்புகிறோம். முக்கியமானது என்னென்னா போல்ஸ் அன் அமேசிங் ஸ்லோவர் பால் வேறு. ஸோ யா எக்ஸ்ட்ரீம்லி ஹை சான்சஸ். நம்ம இன்னும் ராஷித் கான் பற்றிலாம் பேசக்கூட இல்லை. ஸோ யூ கேன் ஜஸ்ட் இமேஜின் எனி டீம் இந்த மாதிரி ஒரு பாலிங் லைனப் இருக்கும்போது, இந்த மாதிரி டாப் ஆர்டர் இருக்கும்போது ஐ திங்க் தே ஷுட் ஸ்னீக் இன். லாஸ்ட் டைம் மாதிரி நம்பர் 1, நம்பர் 2 அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஐ திங்க் அட்லீஸ்ட் நம்பர் 4ல் வந்து இவங்க வந்துருவாங்கன்னு தோணுது. அடுத்த டீம் எல்லாரும் மேபி அவளை எதிர்பார்க்குற டீம் சிஎஸ்கே, சென்னை சூப்பர் கிங்ஸ். ஆஹா தோனி வருவாரா அடுத்த மேட்ச்சு அப்படின்னு ஒரு 2 மேட்ச் பேக் டு பேக் ஜெயிச்சாங்க. சஞ்சு சாம்சன் ஃபார்மில் வந்ததுனால. ஆனாலுமே லெட்ஸ் பி வெரி ஆனஸ்ட்ங்க, ஐ திங்க் ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் ஆஸ் அ கோச் மேபி இட்ஸ் டைம் டு சேஞ்ச். கேட்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆடாக இருக்கலாம். பட் அந்த ஃப்ளெமிங், தோனி அந்த எரா வந்து போயிடுச்சுங்க. இப்போது இது வேறு எரா. திஸ் இஸ் அ 220, 230 எரா. நீங்கள் ரொம்பவே வந்து ஆன் த எவ்ரி ஓவர், எவ்ரி பால் நீங்கள் திங்க் பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு. லாஸ்ட் மேட்ச் ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்ஆர்ஹெச்சோட நடந்த மேட்ச் வந்து நம்ம இப்போ தான் எஸ்ஆர்ஹெச்சோட பாலிங் பற்றி இவ்வளோ கிரிட்டிக்காக நம்ம பேசணும். அந்த பாலிங் எதிர்க்க வந்து உங்களால் 190 சேஸ் பண்ண முடியல. இன்ஃபேக்ட் லாஸ்ட் 7-8 வருஷமாக வந்து ஒரு 180+ டார்கெட் வந்து சிஎஸ்கேல சேஸ் பண்ண முடியல. தட்ஸ் வெரி கன்சர்னிங். அதுவும் இப்போ இருக்கிற 200 எரால 220 எரான்னு கூட சொல்லலாம். டெவால் பிரேவிஸை ஏன் பவர் பிளேயில் நீங்கள் இறக்கலை? ஆயுஷ் மாத்திரையோட இன்ஜுரி இப்போ வரப்போகிறது. இட்ஸ் ஜஸ்ட் சீம்ஸ் அ டீம் இன் ஷாம்பிள்ஸ். இது தாங்க உண்மை. ஐ திங்க் சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து நல்ல மனசுக்குள்ளே அவங்க வந்து உத்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கே தெரியுங்க, பிளே ஆஃப்லாம் குவாலிஃபை ஆனால் ரொம்ப பெரிய விஷயம். ஒரு சான்ஸ் இருக்குது,
அடுத்த 2 மேட்ச் வந்து பேக் டு பேக் ஒரு நாட் பேக் டு பேக் ஐ திங்க் அடுத்த 3ல் 2 மேட்ச் எம்ஐயோட இருக்குது. அவங்கள வெட்டி சாய்ச்சாங்கன்னா சடன்லி 8 பாயிண்ட்ஸ்க்கு போகலாம். பட் அப்போ கூட அங்கேருந்து அடுத்த 6 பாயிண்ட் எப்படி வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. எஸ்பெஷலி ஆஃப்டர் தேர் பர்ஃபார்மன்ஸ் இந்த எஸ்ஆர்ஹெச்சோட பர்ஃபார்மன்ஸில் இன்னும் ஒரு மேட்ச் தோத்தாங்கன்னா ஐ திங்க் தே வில் பி ஆல்மோஸ்ட் என்ன சொல்லுங்க ஒரு டவுன் அண்ட் அவுட் மோடில் வந்துடுவாங்க. இன்னொரு ரீசன் என்னென்னா ருத்துராஜ் காய்க்வாட் சீசன் ஸ்ட்ரைக் ரேட் 105, ஹையஸ்ட் ஸ்கோர் ஜஸ்ட் 28, ஆல்மோஸ்ட் 6 மேட்ச் ஆகிடுச்சு. அண்ட் ஸோ யூ டோன்ட் ஃபீல் அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வர மாட்டேங்குது. அதுதான் உண்மை. ஸோ தே வில் ஹாவ் டு ஐ திங்க் ஆக்ஷனில் 2 பேர் எடுத்தாங்க, கார்த்திக் சர்மா அண்ட் பிரசாந்த் வீர். அவங்க விளையாடவே இல்லைங்க இந்த ஃபுல் சீசனில் பார்த்தீங்கன்னா. ஐ திங்க் கார்த்திக் சர்மா 2 மேட்ச்சு, பிரசாந்த் வீர் 2 ஒருத்தர் 3 மேட்ச், இன்னொருத்தர் 2 மேட்ச். பிரசாந்த் வீர் பாலிங்கே போடல. அவர் வந்து அடுத்த ரவீந்திர ஜடேஜான்லாம் வேறு சொன்னாங்க. அவருக்கு பாலிங்கே கொடுக்கல. ஸோ யா இட்ஸ் கான் டவுன். 28 crores வந்து நீங்கள் வந்து விளையாடாமல் பெஞ்சில் வச்சுருக்கீங்க. ஸோ தட் சீம்ஸ் அஃப்கோர்ஸ் சில பாலர்ஸ்லாம் வந்திருக்காங்க, குர்ஜப்ரீத் சிங் அண்ட் இட்ஸ் ப்ராமிசிங். அன்ஷுல் கம்போஜ் டெத் பாலிங் இஸ் எக்ஸலண்ட். அஸ்வினோட பாட்காஸ்ட் கேட்டிருந்தேன். ஐ திங்க் அவர் சரியாக சொல்லியிருக்காரு. இன்ஃபேக்ட் சிஎஸ்கே பாலிங்னால தான் இன்னும் டூர்னாமெண்ட்டில் ஒரு அளவு இருக்காங்க. பேட்டிங் ஜஸ்ட் சீம்ஸ் இன் ஷாம்பிள்ஸ். அண்ட் எனக்கு தெரிஞ்சு இவங்க குவாலிஃபை ஆனாங்கன்னா ஒரு பெரிய மிராக்கல் தான் அது. அடுத்த டீம் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ். ஐ திங்க் இவங்க ஓனரே ஒரு பாதி பிரச்சனைங்க. அவர் அந்த ஓனர் அந்த உம்முன்னு மூஞ்சியை வச்சுட்டு அங்கே உட்காரும்போது பாதி பேர் அந்த ஸ்ட்ரெஸ்லேயே அந்த மேனேஜ்மெண்ட்டோட ஸ்ட்ரெஸ் இங்கே இருக்குதுன்னு எனக்கு நல்லா தெரிய வருது. யூனோ உள்ளே வராரு, கிரவுண்டில் வந்து பேசுகிறாரு. வேறு எந்த டீமோட ஓனரும் வந்து இவ்வளோ பிளேயர்ஸோட மைக்ரோ மேனேஜிங் பண்ணி வந்து நம்ம பார்த்ததில்ல. அதை தவிர நீங்கள் பார்த்தீங்கன்னா போன ஆக்ஷனில் 2 பிளேயர்ஸ் வந்து 26 crores போனாங்க. ஒன்று ஷ்ரேயஸ் ஐயர், ஒன்று ரிஷப் பந்த். ஃபார்ச்சூன்ஸ் வந்து 2 டீம் ஒருத்துமே வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் டைரெக்ஷனில் போயிருக்கு. ரிஷப் பந்த் T20யில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு இந்தியன் விக்கெட் கீப்பர் லிஸ்ட்டில் ஆல்மோஸ்ட் நம்பர் 5 ஒரு நம்பர் 6ல் இருக்கார். ஜிதேஷ் சர்மா, த்ரூ ஜுரேல், இஷான் கிஷன், சஞ்சு சாம்சன், ஈவன் KL ராகுல் கூட இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஒரு பழைய T20 2018, 2019 KL ராகுல் மோடில் கொஞ்சம் விளையாடி இருக்காரு. பட் ரிஷப் பந்த் சீம்ஸ் அவுட் ஆஃப் சார்ட். ஒரே ஒரு மேட்ச் ஜெயிக்க வச்சார் எஸ்ஆர்ஹெச்சோட, பட் தட் வாஸ் அ வெரி லோ ஸ்கோரிங் மேட்ச். ஸோ ஐ திங்க் பெரிய கன்சர்ன்ஸ், லோவஸ்ட் ரன் ரேட் அவங்களோடது. ஹையஸ்ட் ஸ்கோரர் நீங்கள் பார்த்தீங்கன்னா முகுல் சௌத்ரி, அந்த ஒரு மிராக்கல் இன்னிங்ஸ் ஆடி ஜெயிக்க வச்சார். லோவஸ்ட் ஸ்கோரிங் சைடட் அவங்க ரன் ரேட் இஸ் ஹார்ட்லி 8.1. பஞ்சாப் இஸ் ஸ்கோரிங் அட் 11.5. அண்ட் யா ஐ திங்க் இவங்க வந்து நம்பர் 9 இல்லை நம்பர் 10க்கு வந்து கேகேஆரோட ஃபைட் பண்ணுவாங்கன்னு தான் தோணுது. அண்ட் ஸ்பீக்கிங் ஆஃப் கேகேஆர் நம்பர் 9 அடுத்த டீம் ஐ திங்க் கான். முதல் 4 மேட்ச்லேயே தெரிஞ்சு போச்சு. அஜிங்கியா ரஹானே ஐ திங்க் ஒரு ப்ரீஃபாக அந்த சிஎஸ்கே மோடில் வந்து விளையாட ட்ரை பண்ணார். பட் ஐ திங்க் அஜிங்கியா ரஹானே அண்ட் அங்கரீஷ் ரகுவன்ஷி த மூமெண்ட் அந்த மிடில் ஓவர்ஸ் ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா அவங்க ரன் ரேட் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லுவேன். எல்எஸ்ஜியோட மேட்ச்சில் வந்து 5 ஓவரில் 17 ரன் அடித்தாங்க மிடில் ஓவர்ஸில். இட்ஸ் அ க்ரைம். இந்த இப்போ 2026 வந்து 230, 240 அடிக்கலாமான்னு யோசிக்கும்போது 17 ரன்ங்கிறதுலாம் 5 overs இட்ஸ் லைக் அன்பிலியபிளாக இருக்குது. கேமரூன் கிரீனில் 25 crores போட்டாங்க, பட் தெர் இஸ் நோ ரிட்டர்ன்ஸ். இன்ஜுரி கன்சர்ன்ஸ், ஹர்ஷித் ராணா போயிட்டாரு, பாத்திரானா போயிட்டாரு, ஆகாஷ்தீப் இல்லை, ஃபிஸ் இல்லை, அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் யாராவது வந்து அவங்களும் இல்லாமல் போயிட்டுருக்காங்க. அதனால் இவங்க எப்படி எங்கேருந்து ரிசரக்ட் ஆவாங்கன்னு தெரில. பட் அட்லீஸ்ட் மேபி அடுத்த வருஷம் நிறையா இன்னும் யங்ஸ்டர்ஸ்க்கு ஆப்ஷன் கொடுத்துட்டு அடுத்த வருஷம் ஆப்ஷனுக்கு மேபி அவங்க கொஞ்சம் பில்ட் பண்ண ஆரம்பிக்கலாம், யாரை ரிட்டைன் பண்ணலான்னு. அண்ட் ஈவன் ரிங்கு சிங் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு பெரிய கன்சர்ன் இந்த மேட்ச் ஜெயிக்க வச்ச ரீசன்ட் மேட்ச். பட் ஓவரால் ஐ திங்க் இவங்க கண்டிப்பாக நம்பர் 10ல் தான் எண்ட் ஆவாங்கன்னு தோணுது. லாஸ்ட் டீம் மும்பை இந்தியன்ஸ். நம்பவே முடியல. ஒரு ஆங்கிளில் நம்பலான்னு கூட சொல்லலாம். ஏன்னா எல்லா சீசனுமே மும்பை இந்தியன்ஸ் வந்து முதல் 5 மேட்ச்சில் 4 மேட்ச் தோற்று தானே அவங்களுக்கு பழக்கம். அவங்களுக்கு ஃபார் அ சேஞ்ச் இந்த தடவை முதல் மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. அது வந்து ஒரு 10 சீசனுக்கு அப்புறம் இப்போ தான் நடந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி அடுத்த 4 மேட்ச் தோற்று, ஸோ அதுக்கேற்ற காம்பன்சேட் பண்ணிட்டாங்க. 2 மேட்ச் சிஎஸ்கேயோடு இருக்குது அவங்களுக்கு. அந்த 2 மேட்ச்சில் வந்து அவங்க 2க்கு 2 மேட்ச் அவங்க ஜெயிக்கலைன்னா ஐ டோன்ட் திங்க் அவங்க வந்து பிளே ஆஃப்க்கு வருவாங்க. பட் 5 மேட்ச் விளையாடிருக்காங்க, ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஆனாலுமே அவங்க பிளே ஆஃப்க்கு வரத்துக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா தெர் இஸ் ப்ராப்ளி ஜஸ்ட் 1 மேட்ச் அவே
ஃப்ராம் என்ன சொல்கிறது அவங்க மொமெண்டம் கெயின் பண்ணுறதுக்கு. ஸ்டார் பேட்டிங் லைனப், பாலிங் லைனப் டீசென்ட் இனஃப். ஆனால் அந்த ஸ்பின்னர் வந்து அங்கே இல்லாதது அவங்களுக்கு இடிக்குது. அசீம் முகமது, கசன்ஃபராக இருக்கட்டும், இல்லை சாண்ட்னராக இருக்கட்டும். இன்ஃபேக்ட் பும்ரா வந்து 8 per ஓவர் தான் கொடுத்துட்ருக்காரு. லீக் ஆவரேஜஸ் 10 or 11, அவர் 8 per ஓவர் தான் கொடுக்குறாரு. பட் ஆனால் அவர் இன்னும் விக்கெட்ஸ் எடுக்கலை. இன்னொரு ஒரே ஒரு ஸ்டாட் மும்பைக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஸ்டாண்ட் அவுட் பண்ணுதுன்னா, அவங்க ஏன் இந்த பொசிஷனில் இருக்காங்கன்னா, லீகோட பாலிங் ஆவரேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அரவுண்ட் 30. செகண்ட் வேர்ஸ்ட் பாலிங் ஆவரேஜ் வந்து 37 பஞ்சாப். இவங்களோட பாலிங் ஆவரேஜ் நீங்கள் கெஸ் பண்ண முடியாது. இட் இஸ் 65. விக்கெட்ஸ் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால ஸோ தே லெட் த ஆப்போசிஷன் ஸ்கோர் ரன்ஸ். போன மேட்ச் அதுவும் பஞ்சாபோட தே லெட் தெம் ஸ்கோர் 198 in 16 overs. சில பும்ராவோட வீடியோஸ்லாம் வந்துச்சு ஃப்ரஸ்ட்ரேஷனில். இட் சேடாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ ஐ திங்க் அடுத்த ஒரு 2 மேட்ச்சில் ஐ திங்க் தே ஹேவ் டு கம் பேக். இஃப் தே கம் பேக் அவங்களுக்கு ஸ்டில் கொஞ்சம் சான்ஸ் இருக்குது. பட் ஐ திங்க் சீசன்ஸ் ஆல்மோஸ்ட் ஓவர்னு சொல்லலாம். ஸோ திஸ் வாஸ் அ ப்ரீஃப் என்ன சொல்கிறது ஐபிஎல் ரேப் வீக் 3. அவங்களுக்கு இன்னும் இந்த மாதிரி அனாலிசிஸ் பார்க்கணும். அஃப்கோர்ஸ் அடுத்த வருஷம் ஸ்ரீனி அடுத்த வாரம் ஸ்ரீனி வந்துடுவார். வருஷகாலம் மாதிரி இருக்குது, அவரை பார்த்து ரொம்ப நாளான மாதிரி இருக்குது. பட் யா வில் பி பேக் வித் அனதர் எபிசோட் ஆஃப் மேட்ச் பார்த்தீங்களா பாஸ். அது வரைக்கும் பார்த்துட்டே இருங்க, கேட்டுகிட்டே இருங்க ஐபிஎல் அண்ட் மேட்ச் பார்த்தீங்களா பாஸோட எபிசோட்ஸ்.